முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அக்கறை இருந்தால் மத்திய அரசிடம் பேசி தமிழகத்திற்கு கல்வி நிதி பெற்றுத்தர வேண்டியதுதானே என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக யாருக்காகவும் தவம் கடக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மாஜி அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதிலடி கொடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைய ஒரு சிலர் தான் தடையாக உள்ளனர். தடைகளை எல்லாம் நகர்த்தி வைத்துவிட்டு அதிமுகவினர் விழித்துக் கொள்ள வேண்டும். அதிமுகவினர் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 2026 தேர்தலுக்கு முன்போ பிறகோ இரட்டை இலை இருக்காது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கடப்பதாக அண்ணாமலை கூறியது அதிமுகவை அல்ல. கூட்டணி வைக்க எந்த காலத்திலும் அதிமுக தவம் கடந்தது இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் சதுப்பு நிலங்கள் மீட்புக்காக போராடும் கேர் எர்த் அமைப்பின் நிறுவனர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன் ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டுள்ள ராம்சார் அமைப்பின் அறிவுபூர்வ சதுப்பு நில பயன்பாட்டுக்கான பன்னாட்டு விருது பெறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. உலகளவில் இந்த விருதினை பெறும் 12 பெண்களில் இவரும் ஒருவர் என்பது தமிழகத்திற்கு பெருமை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மார்ச் 12ஆம் தேதி திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுகிறார். எதிராக செயல்படுவோர் மீது அமலாக்கத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கும் பாஜகவுக்கு ஜனநாயகம் குறித்து பேச அருகதையோ தகுதியோ கிடையாது என்று துரை வைகோ விமர்சித்துள்ளார். மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்தால் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தக்காளி விளைச்சல் அதிகரித்து சந்தைகளில் அதன் கொள்முதல் விலை கிலோ 3 ரூபாய்க்கும் குறைவாக சரிந்துள்ளதால் அரசே கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மகளிர் விடியல் பயணத்தில் தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 643.88 கோடி ரூபாய் மதிப்பிலான பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தினமும் சராசரியாக 57.81 லட்சம் பெண்கள் மகளிர் விடியல் பயண பேருந்துகளில் பயணம் செய்வதாகவும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. முதல்வர் மருந்தகத்தில் மாத்திரை விலை அதிகம் என்று வதந்தி பரப்பப்பட்டு வருகிறது என்று தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. சர்க்கரை நோய்க்கான வில்டாக்ளிப்டின் மெட்டஃபார்மைன் ஹைட்ரோகுளோரைடு மாத்திரை பிரதமரின் மக்கள் மருந்தகத்தில் 30 ரூபாய்க்கும் முதல்வர் மருந்தகத்தில் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக இரு மாத்திரை அட்டைகளுடன் சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் விளக்கம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ஞாயிறு காலை முதல் மாலை வரை புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த நேரத்தில் 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. தாம்பரம் பிராட்வே 25 பேருந்துகள், கிளாம்பாக்கம் பிராட்வே 20 பேருந்துகள், பல்லாவரம் செங்கல்பட்டு 5 பேருந்துகள் என 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மார்ச் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போக்சோ உள்ளிட்ட கொடும் குற்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலையை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி விசாரணை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசான் முகமது ஜின்னா கடிதம் அனுப்பியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய்யை பரப்பி வருகின்றன. பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று திமுக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். நெலக்கோட்டை வனச்சரகத்தில் இந்த வாரத்தில் 2 புலிகள் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து புலிகள் இறந்த இடத்தை சுற்றி தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது என்று முதுமலை புலிகள் காப்பகம் துணை இயக்குநர் திவ்யா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்று வட்டாரத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளுக்கு செம்மண் அதிக அளவில் தேவைப்படுவதால் பந்துமை வனப்பகுதியின் சாலையோரத்தில் உள்ள அரசு நிலங்களில் செம்மண் கொள்ளை நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.
கோத்தகிரி அருகே உள்ள பாக்யா நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 250 மகளிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்டோக்களை வழங்கினார். மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். விழுப்புரம் நகராட்சியோடு இணைக்கப்பட்ட ஊராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உத்தரவிட்டுள்ளார். தனியார் ஓட்டலுக்கு விதிமுறைகளை மீறி குடிநீர் இணைப்பு வழங்கியதை கண்டித்து ஊட்டி கோத்தகிரி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்த செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெய்ஹிந்த் புரத்தில் அனுமதியின்றி மேடை அமைத்து பிரச்சாரம் செய்த செல்லூர் ராஜு உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக போலீசாரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக பாஜகவை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முண்டந்துறை அம்பாசமுத்திரம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மணிமுத்தாறு அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புலிகள் கணக்கெடுப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 12 நாட்களாக மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. லண்டனில் சிம்பனி அரங்கேற்ற உள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்பனி படைக்கிறது. இளையராஜாவால் இந்தியாவுக்கே பெருமை, பாராட்டுகள் என்று நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே சாலையில் நடந்து சென்ற அதிமுக கவுன்சிலர் உட்பட 8 பேரை கடித்த வெறிநாயை நகராட்சி ஊழியர்கள் தேடி வருகின்றனர். காயமடைந்த அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில் 700 படுக்கைகளுடன் புதிய தோழி விடுதிகள் அமையும். அதுவும் 24 மணி நேரமும் பாதுகாவலர், பயோமெட்ரிக் நுழைவு முறை, வைஃபை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்று பல வசதிகளுடன் அந்த விடுதிகளை அமைக்க இருக்கிறோம் என்று சென்னையில் நடந்த உலக மகளிர் தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. கர்நாடகா மட்டுமன்றி கேரளமும் பல ரயில்வே திட்டங்களுக்கான செலவுகளை ரயில்வே துறையுடன் பகிர்ந்து கொள்கிறது. இவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முதன்மையான ரயில்வே திட்டங்களுக்கான செலவில் பாதியை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவிக்கும் வரை அம்மாநில அரசுடன் எந்தவிதமான உறவையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வைத்துக் கொள்ளக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசை மாற்றுவோம் என சர்வதேச மகளிர் தின வாழ்த்தில் தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் பாகம் மார்ச் 10ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மார்ச் 9ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. சுய சார்பு கொண்ட அதிகாரம் பெற்ற பெண்களின் பலத்தால் மட்டுமே வளர்ந்த இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் மகிழா சம்ருத்தி யோஜனா திட்டத்திற்கு டெல்லி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதல்வர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். பெண்களின் உரிமைகளுக்கு பாஜக அரசு அதிக முன்னுரிமை அளித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் அரசு பெண்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்துள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எந்த மாநிலமும் மும்மொழி கொள்கையை செயல்படுத்தவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் ஹம்பி அருகே துங்கபத்ரா ஆற்றங்கரையில் பொழுதை கழித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளில் 2 பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நானா படேகர் மீதான பாலியல் புகார் வழக்கு தொடர்பான மனுவை விசாரித்த மும்பை நீதிமன்றம் நடிகை தனுஸ்ரீ தத்தாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. 2050ஆம் ஆண்டிற்குள் 44 கோடி இந்தியர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்படலாம். 2050ஆம் ஆண்டிற்குள் நாட்டில் ஒவ்வொரு 3 பேரில் ஒருவர் உடல் பருமனால் பாதிக்கப்படலாம் என்று ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. உடல் பருமனை சமாளிக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு 6 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. பாலியல் தூண்டுதல் இல்லாமல் உதடுகளை தொடுதல், அழுத்துதல் போக்சோ சட்டத்தில் வராது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 1995ற்கு பிறகு குஜராத்தில் காங்கிரசால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் மோடி அரசின் கீழ் பொருளாதார தோல்வி, வேலையின்மை, பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தும் காங்கிரஸை ஏன் மக்கள் ஆதரிக்கவில்லை என்பதற்கு கட்சி பதில் தேட வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். D-72 ரக பீரங்கிகளுக்கான என்ஜின்களை கொள்முதல் செய்வதற்காக ரஷ்யாவுடன் 2156 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டம் இயற்றப்படும் என்று அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார்.